நம்ம ரோஸ் மில்க் குடிச்சிருப்போம், லஸ்ஸி குடிச்சிருப்போம். ஆனால் ரெண்டுமே சேர்த்து ஒரே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம குடிச்சிருப்போமானா கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டோம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டி கேர்டு எடுத்துக்கோங்க. கட்டி கேர்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரெடி பண்ண கேர்டாக இருக்கணும், புளிச்சிருக்கக்கூடாது. அந்த கட்டி கேர்டில் கொஞ்சமாக வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நாட்டு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாட்டு சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கட்டி தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க. 2 ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணல. ஃப்ரிட்ஜிலேருந்து தான் கேர்டு எடுத்ததுனால அந்த கூலிங்கே எனக்கு போதும் இருந்தது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தயிர் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து புளிச்ச தயிர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Uma. Bye bye.